அதிமுக பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு. ஆமா, ஒரே பரபரப்பா பேசுறானுங்க எல்லாரும். திமுக காரன் தான் அதிமுக கூட்டணி போயிட்டான். தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய துரோகம் பண்றானுங்க. பிஜேபி எப்படி உள்ள வரலாம்? உங்களை உள்ள விட்டதே தப்பு பண்றேன் நானு. நீங்க நம்ம புனிதரோட கூட்டணி வச்சு மாரி அயோக்கியப்ப நம்ம இனத்தை கொண்டு குவிச்ச கூட்டணி வச்சுக்கிட்டு வீரன் சொந்தக்காரங்க இவங்க அப்ப என்னமோ புனிதரோட கூட்டணி வச்சு மாரி பிஜேபி சொல்றாருங்க. பிஜேபி நம்மளுக்கு எதிரிதான், காங்கிரஸும் எதிரிதான். ஆனா நீங்க அந்த அளவுக்கு கலர்றீங்க. உங்க ஆட்சி பெரிய போயிருமானு. நாம் தமிழர் கட்சிய பிஜேபி பி டீம் சொல்ற எல்லாருமே பிஜேபியோட ஏ டீம் தான். திமுக காரன் மட்டும்தான் அப்படி சொல்லுவானே தவிர வேற எவ்வளவு அப்படி சொல்றாங்க. கள்ள உறவு வச்சுக்கிறாங்க. கள்ள உறவுலாம் இல்ல, நல்ல தாலி கட்டியதான் வச்சிருக்கீங்க. நீங்க பொண்டாட்டியதான் பிஜேபி வச்சிருக்காங்க. இவனுக்கு ரெண்டு பேருமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி கள்ள உறவுலாம் இல்ல. ஊரறிஞ்சு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியே வச்சுட்டு இருக்கிறானுங்க. என்ன கூட்டணிங்கிற பேர்ல அது போகுது. நீ புறக்காளி சந்தால கூட்டணி வச்சுக்கிறான் திமுக. அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டு பேருமே எங்க நாட்டுக்கு எதிரிதான். திமுகவும் சரி பிஜேபியும் சரி ரெண்டு பேருமே மறைமுகமா அதிமுக கூட்டணி வச்சுக்கு போல. 5 வருஷம் ஒரு தடவை பொண்டாட்டி மாட்டேங்கிறீங்க, வெளிப்படையா காட்டுறாங்க. வரட்டும், 2026 வர போது இதே தனிச்சுதான். இன்னமும் சில ஊடகங்கள் இவர் பிஜேபி கூட போறாரு, பிஜேபி கூட போறாரு. நிர்மலா சீதாராமன் பேசிட்டாங்க கூட்டணி உறுதி. சீமான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி அறிவிக்க போயினானுங்க. இப்ப பேசுற அத்தனை ஊடகமும் மூஞ்சி எங்க கூட வச்சுக்கோனுங்க. மூஞ்சி இல்லாமதான் தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இப்பயே அதிமுக போய் அங்க சரண்டர் ஆயிடுச்சு. மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க நீங்க எல்லாம்? பேசுறது வாய்தாங்கிறது சும்மா எதை வேணாலும் பேசலாமா? வேற இந்த அணில் குஞ்சுங்க சேட்டை தாங்க முடியல. 2026 சிஎம்ங்கிறாங்க. ஒரு போராட்டம் ஒழுங்கா அவங்களால பண்ண முடியல. நாங்க போராட்டம் பண்ணா தமிழ்நாடு கதறினானுங்க. ஏண்டா போராட்டம் பண்றப்ப இவனுக்கு கதறிட்டு ஓடுறானுங்க சண்டை சண்டை. ஏங்க பலூன் தூக்கிட்டு போயிட்டாரு சண்டை போட்டு. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரு பலூனை தூக்கிட்டு போயிட்டான். பையன் வந்து அழுகுறான். ஏன்னு கேட்டா அந்த பலூன்ல வந்து எங்க தலைவர் போட்டு வந்துச்சு, வாங்கி கொடுத்தாருதான் நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன்னு அழுகுறானு. இதனால மேடையில பேசுறது சத்தியமா சொல்றேன். இந்த அரசியல் இப்படி கவனம் பத்தி தமிழ்நாட்டு அரசியல் மக்களுக்காக நிக்கிற ஒரு தலைவன் நீ சொல்லு. எங்க அண்ணன் சீமான் விட்டுருங்கப்பா. இத்தனை வருஷமா ஆண்ட கட்சி மோண்ட கட்சி பேண்ட கட்சிங்கிறீங்களா? எவன் மக்களுக்கு வேலை செய்யறான்? மக்களோட கூட்டணி நீ எவன் சொல்றான்? ஜாதி பார்த்து ஓட்டு போடாதா, நீ போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்ற ஒரு கட்சி தலைவனை சொல்லு. எங்க அண்ணன் சீமான தவிர மக்களை போய் பாரு, மக்கள் பிரச்சனையை பாருங்கடானா எவனை காலை பிடிக்கலாம், எவனை உள்ள வந்து சேர்த்திக்கலாம், எப்படி நம்ம ஜெயிக்கிறது, ஜெயிக்கிற அரசியல பாக்குறீங்க. மக்கள் வாழ்க்கையை பாருங்கடானா எவனோட கூட்டணிச்சா எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறத மட்டும் நுட்பமா யோசிக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. என்னமோ பிஜேபியே அறவே ஆவாதுங்கிற மாதிரி. கலைஞர் காலத்துல இருந்து இன்னை வரும் பிஜேபி காலை பிடிச்சி தொங்குறதுதான் திமுகவோட வேலை. அண்ணா என்ன வெள்ளக்கொடை கொடுமை. உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷம் தான் இந்த திமுக ஆட்சி பட்டும் கேவலமான ஆட்சி. இது மாதிரி ஒரு ஆட்சி இந்த உலகத்துல எவனாலையும் நடத்த முடியாது. அதுக்கு ஒரே தலைவன், உறுதியான தலைவன், மோசமான ஆட்சி கொடுத்த மையா ஸ்டாலின் தான். அப்பா பெத்த பிள்ளைங்களை தெரு தெருவா குடிக்க விடுறாருப்பா. அப்பா பெத்த பிள்ளைங்களை பைக்க ஓட்ட வைக்கிறாருப்பா. எப்படி கஞ்சா போட்டுக்கிறாமா, பறக்குறாம்பா பைக்ல. பக்கத்துல போற பொண்ணு அம்மாவா அக்காவா தங்கச்சி யாருன்னு தெரியாதுப்பா, களத்துல சைனத்துக்கு போயிடுறான்பா. அதுக்கப்புறம் தான் நியூஸ் வர்றது நம்ம வீட்டு பொண்ணுன்னு. அந்த அளவுக்கு போதை மிஞ்சி போய் தெரியுதானுங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி கொடுக்கணும் மறுபடியும் ஓட்ட போட்டு இந்த நாட்டை நாசமாகிறது தான் இந்த மக்களோட வேலை. எவ்வளவு பட்டாலும் கடைசியில இந்த 500,000 இங்க வேலை செய்யும். ஏட்ட தமிழர் வந்து இறக்க குணம் கொண்டவங்க, சத்தியத்தை மீற மாட்டானுங்க. பால சக்தி திருநீர சத்தியம் வந்து கல்புரத்த சக்தி வாங்குறது எல்லா சக்தியும் பண்ணி கடைசியா நம்ம புரியல் போட்டு பதிச்சு போறானுங்க. கொஞ்சமா யோசிங்க. இதுக்கு மேலேயாவது முஸ்லீம் பிரச்சனையா எங்க அண்ணன் சீமான் தான் போறாரு. கிறிஸ்தவ பிரச்சனைனாலும் எங்க அண்ணன் தான் போறாரு. நம்ம நாட்டுல எந்த மூலையில யாரு கஷ்டப்பட்டாலும் உடனே போய் மக்களோட நின்று போராட்டம் பண்ற ஒரே தலைவன், மக்களாக நிக்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான். ஆனா மத்தவெல்லாம் எப்ப எவனை உள்ள எடுத்துக்கலாம், ஐயோ ஈடு வைடா உடனே வண்டி எடுத்துக்கிட்டு பிஜேபி அங்க போய் பாக்குறது. டெல்லியில கேட்டா சும்மா போனோம், சும்மா யாராவது டீ கடைக்கு போனா சும்மா போனங்களாம். டெல்லி போறான்னு கேட்டா சும்மான்றானுங்க. சும்மா கேக்குறவங்க ஏற பையன் எதை வேணாலும் சொல்லுவீங்களா? இன்னொரு என்னடானா லீவ படத்தை விடல, அந்த படத்தை விடல, அதனால கோபத்துல கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஐயா பொன்முடியை துரத்திட்டீங்க, எப்படியாரு உள்ள போயிருவாருன்னு. பொன்முடி ஐயோ அப்படிலாம் பேசுற பொன்முடிலாம் வந்து நல்ல மனுஷன். அவர் பேசுற வார்த்தை
சொற்பொழிவுகள், இன்பமான வார்த்தைகள். ஓசிங்க ஐயா. அந்த பொன்முடி எப்பயுமே நல்ல வார்த்தை பேசுவாரு. அத பொன்முடி பேசின வார்த்தையை வந்து யூடியூப் பொறுத்துக்கிறாங்க. திருட்டு பையன், மாமா பையன், அயோக்கிய பையன், தாயரி அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஜோக்கா, அது ஜோக்குங்க. அந்த ஜோக்கு போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சிரிச்சுக்கங்க. ஏண்டா வெண்ண பையன் மவன எங்க அண்ணன் பிக்காளின்னு சொன்னத பீ போட்டு, அது உலகத்திலே மிகப்பெரிய கொடுமையான கட்ட வார்த்தை சொல்லி பரப்பின ஊடகம் பீப் போட்டு பண்றீங்க. ஏன்னா பைத்தியக்கார பையனுங்களா? பொன்முடி நிக்க வச்சு போடவா, படுக்க வச்சு போடவா, ஓட வச்சு போடவான்னு கேவலமா பச்சையா ஓப்பனா பேசுறது வந்து ஜோக்கா, ஜோக்கு. அப்புறம் இந்த யூடியூபர்ஸ் மாமா பையன் எந்த சொல் படிக்கிறது? அடிக்கணும் மனசார ஜோக்குன்றாப்பா. சரி, பொன்முடி ஜோக்கு தானே பேசுறாரு. உங்க வீட்டு கொண்டாடி உங்க அம்மா அப்பா அவங்கிட்ட போய் ஒரு நாள் உட்காந்து பேச சொல்லுப்பா ஜோக்க. ஏன்னா ஊர்ல இருக்கிற மகளிர் எல்லாம் உங்களுக்கு வந்து இனிமேல் ஜோக்கு தான் கேட்பாங்களா? இல்லாட்டி வெண்ண பையன் மாவன அதுலயும் திமுக மெடல்லையும் தப்பா சொல்ல வெண்ண பையன் மாவன தப்பா சொல்ற. திமுக மாவன என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒரு சொல்றோம். எல்லாரும் திமுக மேடன்றாங்க. அது திமுக மேடல்லையும் யார் மேட தெரியுமா? இவர் வந்து ஆபாசமா பேசுற மேட தந்தை பெரியார் மேடையும். அப்ப கரெக்டா பேசிக்கிறான். தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளியோ. உங்களுக்குதான் ஆபாசம் சாதாரண விஷயமாச்ச. குழந்தை பெத்துக்கலாம், ஆனா அதுக்கு நீ வந்து பொறுப்பேற்க கூடாது. யாரு வந்து ஈரோட்ல பிறந்த ராமசாமி. சரி சரி சரி, ராமசாமி ஈரோடு ராமசாமி மேடையாது. அது திமுக மேடை இல்லைங்க. திமுக மேடையில தாப்பே தீ காக்கா மோ காக்கான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் உட்காந்து இது பெரியார் மேடை, திமுக மேடையில் பேசுறான்னு பரப்புறாங்கன்னு. இப்ப தெரியுதா எந்த மேடையில நின்னா எந்த மாதிரி வார்த்தைகள் வரும்னு இவங்களே ஒத்துக்கிட்டானுங்க. பெரியார் மேடையாருன்னா ஆபாசமா தான் பேசுவானுங்க. அதுலயும் இது மாதிரி பல பேச்சுக்களை பேசிட்டாங்க. திமுக உருவாக்கிறேன்னு பொன்முடிய சொல்றாரு. ஸ்டாலின் அப்பாவுக்கு பிறந்தவன். என்ன கொடுமை. ஏதோ ஒண்ணு இப்படியே உருட்டுக்கிறான். ஆனா திமுக ஏதாவது பண்ணிவிட்டா முட்டு 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 முட்டுன்னு முட்டு கொடுத்து முட்டுக்கு போறவங்க இப்படி பேசுறானுங்க பாரு. ஏய், நீங்களா இங்க இருக்கிறவங்க இல்லடா, நீங்க வேற ரகம். திமுகங்கிற ஒரு கட்சியும் அதுல இருக்கிற முட்டு கொடுக்க சொம்புகளும் தனி உலகத்துல வளர்றானுங்க. இவனுங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. இத்தோட அந்த ஆட்சியை முடிச்சு விட்டுருங்க. இல்லைன்னா பெரியார் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கா. நாங்களும் அதான் சொல்றோம், பெரியார் இடத்துக்கு போய் தொலைங்கடா. நீங்க கூட ஒரு 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 நாட்டை வாங்கிங்கடா, தீகா நாடுன்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த தமிழ்நாட்டை விட்டுருங்க. வாயை திறந்த ஆபாசம் கொச்சா எல்லாத்தையும் இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது. இந்த மக்களை ஒரு மனுஷனாவே பாக்கலையா? ஓட்டா பாக்குறாயா? 5 வருஷம் கட்டியும் ஓட்டு போற மிஷின். இந்த மிஷினுக்கு என்ன சார்ஜ் பண்ணும்? 500 1000 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி திமுக வரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தோஷமா திமுக ஓட்டு போட்டுக்காங்கப்பா. மக்கள் தான் திருந்தணும். இது நம்ம திமுக ஆட்சியை குறை சொல்றோம்ல, இல்ல மக்கள் தான் குறை. மக்கள் தான் தீர்மானிக்கணும். நாம என்னதான் கத்துனாலும் மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 5 வருஷத்துல போட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. தயவு செய்து இந்த நாடு நல்லா இருக்கும். மீண்டும் இந்த சாக்கடையில விழுவாதீங்க. தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சிக்காரனும் மக்களுக்கான அரசியல் பண்றது கிடையாது, பண்ணவும் மாட்டான். அவன் சொத்தை காப்பாற்றணும், அவன் பதவி காப்பாற்றணும், அவன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்தணும். இதுல மட்டும்தான் குறியா இருப்பான். மீண்டும் சொல்றோம், கொஞ்சம் தெளிவா இருந்து அடுத்த 5 வருஷமாவது நல்லா வாழுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.